அண்மைச் செய்தி. பெரம்பலூர் அருகே காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக திறனற்ற ஸ்டாலின் அரசை அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கேள்விகளால் பந்தாடி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்தும் ஸ்டாலின் அரசின் அவலட்சணம் குறித்தும் அதிமுக கூட்டணி கட்சியினர் வெளியிட்டிருக்கும் கண்டன அறிக்கைகள் குறித்து செய்தியாளர் ஸ்ரீராம் சுப்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம் சுப்ராஜ், கூடுதல் தகவல்கள். கண்டிப்பாக அருண். பிரபல ரவுடி வெள்ளை காளியை நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் மர்ம கும்பலால் காவல்துறையினர் தாக்கப்பட்டுள்ளனர். நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அரிவாளால் வெட்டி காவல்துறையினருக்கு உயிர் பயத்தை காட்டியிருக்கிறது ஒரு ரவுடி கும்பல். இச்சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறும் நிலையில் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை தங்களது கேள்விகளால் பந்தாடி இருக்கிறார்கள். இச்சம்பவம் குறித்த தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், தமிழக சட்டமன்றத்தில் இன்று பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் காவல்துறை வாகனம் ஒன்றின் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார்கள் என விமர்சித்திருக்கிறார். குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என்ற நிலைதான் நிலவுகிறது என காட்டமாக தனது கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், காவலர்கள் பாதுகாப்பையும் களவாடிய திமுக அரசு என விமர்சித்திருக்கிறார். துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாமல் தற்போது சீருடை அணிந்த காவலர்கள் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சி தான் நாடு போற்றும் நல்லாட்சியா ஸ்டாலின் என காட்டமாக தனது கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் கொலை கொள்ளைகளில் தொடங்கி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் தாராள புழக்கம், கள்ளத்துப்பாக்கி பயன்பாடு வரிசையில் தற்போது நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரமும் இணைந்திருப்பதன் மூலம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என காட்டமாக விமர்சித்துள்ளார். இச்சம்பவம் குறித்த தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், சட்டம் ஒழுங்கை திமுக அரசு பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா என காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறையை நிர்வகிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு அவரது துறையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு திமுக ஆட்சியில் நிர்வாகம் சீரழிந்து கிடைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறிய சில மணி நேரங்களில் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை இன்னும் கைது செய்யவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். செயல்படாத திமுக அரசு இனியும் நீடிக்க கூடாது, அதை வரும் தேர்தலில் தமிழக மக்கள் செய்து முடிப்பார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தையே உலுக்கியிருக்கும் இந்த காவல்துறை மீதான தாக்குதல் குறித்து அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் அரசை பந்தாடி வருகின்றனர். வெற்று பெருமை பேசும் ஸ்டாலின் மௌனம் கலைத்து பதில் கூறுவாரா என்கிற கேள்வி இன்று மக்களிடையே எழுந்திருக்கிறது. அருண், Taste the Daily.